இவங்க அந்த கார்பரேஷன் கிட்ட அப்ரூவல் வாங்கினது ஒரு ஐடி கம்பெனி மட்டும் தான் நடத்துறதுக்கு. அந்த ஐடி கம்பெனி நடத்துற இடத்துல நீங்க போய் வந்து ஒரு பிரேயர் ஹாலா அதை மாத்தி அந்த பிரேயர் ஹால்ல வந்து நீங்க முஸ்லிம் ஆஸ் அ ரிலிஜன் வந்து நீங்க இம்போஸ் பண்றது கம்ப்ளீட்லி இட்ஸ் அ கிரிமினல் ஆக்டிவிட்டி. இன்னொன்னு சொல்றேன் பாருங்க, அதாவது வருஷத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி பிள்ளையார் சதுர்த்தி செலிப்ரேட் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி கிறிஸ்துமஸ் செலிப்ரேட் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஈஸ்டர் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி ரம்ஜான் பண்றோம், வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஈத் பண்றோம் அப்படின்னா தோஸ் ஆர் ஆல் ஃபெஸ்டிவல்ஸ், தோஸ் ஆர் அக்செப்டபிள். ஆனா தினமும் ஆஸ் அ பிரின்சிபல் நான் வந்து என்னோட ஆஃபீஸ் டைம்ல பிரேக் எடுத்து நான் போய் ப்ரேயர் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படின்னா அந்த ஸ்கோப் வந்து நீங்க எல்லா ரிலிஜனுக்கும் கொடுக்குறீங்களான்றது தான் கேள்வி. எத்தனை ஐடி கம்பெனிஸ்ல நீங்க போய் பாத்தீங்கன்னா பிரேயர் ஹால் அப்படின்னு கொடுக்கறதே, நீங்க அவ்வளவு எதுக்குங்க, நீங்க ஏர்போர்ட்ல போய் பாருங்க. பிரேயர் ஹால் அப்படின்ற ஏர்போர்ட்ல நீங்க இருக்கிற பிரேயர் ஹால்ல இட் இஸ் பிலீவ்ட் இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஒன்லி ஒன் ரிலிஜனா இல்லையா? நீங்க எங்கேயாவது ஏர்போர்ட் ஹால்ல, நீங்க ஏர்போர்ட் பிரேயர் ஹால்ல போய் கந்த சஷ்டி கவசம் படிக்கிற யாரையாவது நீங்க பாத்திருக்கீங்களா? சோ இது அப்சல்யூட் டிஸ்கிரிமினேஷன் தானே.